தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனிதன் வாழ்வு நம்முடைய எண்ணம் போல் வாழ்வு அமைதான்னா இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. காரணம் கர்மா. நாம் என்றோ செய்ததுக்கு இன்று நாம் பலனை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அமைகின்றது. அந்த வகையில மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்மலாட்டம் மாதிரிதாங்க. பொம்மலாட்டம் மாதிரிதான் நம்முடைய வாழ்வு. யாரோ இயக்குவதை போலத்தான சில நேரங்களை நாம் உணர்கின்றோம். நமக்கு எல்லாம் இருக்குங்க, திறமை, அறிவு, ஆற்றல் அத்தனையும் இருந்தும் ஒன்றும் பொருளும் இருந்தும் கூட நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை தானே. அப்ப ஏதோ ஒண்ணு நம்ம வாழ்வை நகர்த்தி கொண்டுதானே இருக்கின்றது. அதுக்கு என்னன்னு பேருன்னு பாத்தீங்கன்னா சோழி பிரசனம் அழகா சொல்லும், கர்மா என்றுதான் சொல்லும். அந்த வகையில் பார்க்கும்போது கர்மாவின் பலனைத்தான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில மனித மனம் இறைவனை நாடுகின்றது. இறைவனையோடு சேர்ந்த அந்த ஜோதிடத்தையும் நம் மனம் ஆறுதல் அடைகின்றது. ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரிதானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்கள்ல பலம் வாய்ந்த கிரகங்கள், பலமீனமான கிரகங்கள்லாம் கிடையாதுங்க. ஆனாலும் கூட மனம் இந்த சனி பகவானை ஒரு அச்சம் கலந்த உணவு பார்க்க முடிகிறது. கடந்த காலத்துல நம்ம சனி பயிற்சியை பார்த்தோம். அதே நேரத்துல சனி பகவான் வக்ர நிலை அடைகின்றார். சனி பகவான் வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாசம் 26ஆம் தேதி அவர் வக்ரமாகின்றார். அந்த வக்ரமாகின்ற இந்த ஒரு காலகட்டம் எவ்வாறு இருக்கும்? ஒரு 138 நாட்கள் வக்ர நிலையிலேயே இருக்கின்றார். எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் மீனத்துல சனி பகவான் இருந்தாலும் கூட மீனத்திற்கும் கும்பத்திற்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல அவர் வக்ரம் அடைகின்றார். அந்த எல்லைன்னு சொல்லுவாங்க. மீனத்திற்கும் கும்பத்திற்கும் இடைப்பட்ட ஒரு எல்லையில் வக்ரம் அடைகின்ற ஒரு காலகட்டம். சரி, நம்ம இது வரைக்கும் ராசியில தானே பார்த்தோம். இந்த ராசியில இருந்து இந்த ராசி தான் சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான், மற்ற கிரகங்கள் பயிற்சியை பார்த்தோம். ஆனா அந்த ராசிக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்குள்ளேயே பயிற்சி ஆகின்ற ஒரு அபூர்வமான நிகழ்வு, ஒரு அருமையான சந்தர்ப்பம், வாய்ப்பு அமையுமா மிதுன ராசிக்கு என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். அந்த வகையில பார்க்கும்பொழுது எல்லாம் வல்ல இறைவன் நாராயணனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கர்ம சனியாக இருக்கின்றார். கர்ம சனின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம ஏதோ ஜோதிடம் பார்த்தோம் அப்படின்னு எல்லாம் இருக்கிறத விட நாம் என்றோ செய்த வினைக்கேற்ற விளைவை நாம் அனுபவிக்கின்ற ஒரு காலகட்டம். கவலைப்பட வேண்டாம், நம்பிக்கை தான வாழ்க்கை. அந்த வகையில சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இன்றைய காலகட்டத்துல ஒரு 50 ஒரு 60 பணம் கொடுத்தோம்னா ஜெராக்ஸ் கடையில கூட நம்முடைய ஜாதகத்தை கழித்து விடலாம். ஒரு புத்தகத்தை புரட்டினாலும் கூட 12 ராசி 27 நட்சத்திரக்கான பலனை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் சோழி பிரசனம் என்பது உங்களோடு நான் கலந்து உரையாடுகிற ஒரு அற்புதமான தருணம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த 2026 வரக்கூடிய சனி வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட நீண்ட கால பயிற்சிங்க. சனி 2.5 வருட காலம் அவருடைய வலையிலே நம்மை வைத்திருப்பார். கொஞ்சம் நமக்கு ஒரு மூச்சு, கொஞ்சம் ஒரு நிம்மதி தருகிற ஒரு காலமாக அமையுமா மிதுனத்துக்கு என்பதை பார்ப்போம். அதே நேரத்துல கர்ம சனியாக பலன் தந்து கொண்டிருக்கின்றார். அருமையான ஒரு வாய்ப்புங்க. கர்மசனியாக இருந்து கண்கலங்கி போய்விட்டீர்கள். அதாவது நிறைய விரயங்களை சதித்து வந்து விட்டீர்கள். வாழ்வில் குடும்பத்தில் ஒரு நிம்மதி வராதா என்று நிம்மதியை தொலைத்த காலமாகத்தான் இந்த காலகட்டம் அமைகின்றது. எல்லோரும் சொல்வதை போல யோக பலன் முழுமையாக கிடைத்து விட்டது, அப்படி இப்படி என்று கொட்டோ கொட்டை என்று கொட்டும் என்று சொல்வதை விட இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதில் போராடுகின்ற ஒரு நிலைதான் மிதுன ராசிக்கு. அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவான், அதாவது குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்படும். கவலைப்பட வேண்டாம். விரைய செலவு, எதை தொட்டாலும் ஒரு விரயம், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. அரசு துறையில, பொது துறையில வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நிம்மதியை துளைத்த காலம் மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணங்க. இந்த காலத்தை ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? இந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் கவனமா கேட்டுட்டு வந்தீங்கன்னா போதும். அருமையான சந்தர்ப்பம் மட்டும் ஒரு சனி பகவான் சனி வக்ரத்தில் தரவில்லை, நல்ல வாய்ப்புகளை தருகின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்பத்துல சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் அமைத்து தருகின்றார். கூட்டு தொழில கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். சிலரெல்லாம் பார்த்தா தொழில் ரீதியாக கூட்டு தொழில் செய்வார்கள். அவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு இருந்து விட்டாலே போதும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கர்மஸ்தான பலம், மிதுனத்திற்கு கர்ம சனியுடைய வக்ர ஆட்டம். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் கர்ம சனியினுடைய வக்ர ஆட்டம் அற்புதமான ஆட்டங்க. பயந்து விட வேண்டாம், நடுங்கி விட வேண்டாம், அச்சம் கொள்ள தேவையில்லை. அருமையான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் மிதுன ராசிக்கு அமைகின்றது. தொழிலில் நல்ல மாற்றம் வருவா, ஏமாற்றம் வருவாட நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலமாகத்தான் இந்த சனி வக்ரம் மிதுன ராசிக்கு அமைகின்றது. கர்ம சனியினுடைய தாக்கம் குறைகிறதா மிதுன ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ம சனியினுடைய தாக்கத்தை முழுமையாக குறைத்து விடுகின்றார்.
மழை பெய்கின்றது, கொடை வைத்துக் கொள்கின்றோம். கடுமையான வெயில் காலில் பாதனை அழிகிற மாதிரி கர்மசனியுடைய தாக்கத்தை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நமக்கெல்லாம் எல்லாம் இருந்து இல்லாத ஒரு நிலை. ஏன்னா கர்மாவின் பலன் தான். அந்த கர்மசனியுடைய தாக்கத்தை தந்து வந்த சனி பகவான் அந்த கர்மசனியுடைய தாக்கத்தின் பலனை முழுமையாக குறைத்து விடுகின்றார். அப்ப என்ன ஆகும்? நல்ல திருமண யோகம் கிடைக்கும். அது காதல் திருமணமோ, பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா, இந்த வேலை தேடுபவர்களுக்கு புதிய நல்ல வேலை கிடைக்கும். புதிய முயற்சி, ஒரு வேலை, அரசு துறையா இருக்கலாம், பொதுத்துறையா இருக்கலாம். வேலை தானே ஒரு மனிதனுக்கு புருஷ லட்சணம். வேலை கிடைக்கவில்லை என்று கலைந்து இருக்கலாம். வேலை கிடைப்பதற்கான, மனதுக்கேற்ற வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா, ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கோம். அந்த தொழிலை நடத்துவதற்கு ஒரு போராட்டம். அதில் மேல் பூனையாக இடமா வளமா என்ற கலங்கி இருக்கலாம். புதிய யுத்திகள், அந்த தொழிலை நல்ல முறையில் நடப்பதற்கான உதவிகள், பொருளாதார வருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பா பாத்தீங்கன்னா, உடல்நிலையில நல்ல முன்னேற்றம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 1000 கோடி சொத்து இருந்து என்ன பண்ணீங்க? உடல் நலமா இருக்கணும். நம்ம உடல்நலம் மட்டுமில்லை, நம்ம மனைவி, பிள்ளைகள், பெற்றோருடைய உடல்நலம் நலமா இருக்கணும். இதுவரை எவ்வளவு சம்பாதிச்சாலும் உடல்நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் உடல் ரீதியான நல்ல முன்னேற்றத்தை தருவதில் சனிக்கு ஈடு இல்லைங்க. சனி பகவான் ஒருவர் தான் என்னுடைய அனுபவத்துல நல்ல உடல்நிலையிலையும் மன ரீதியான மாற்றங்களை தரக்கூடியவர். அந்த சனி பகவானுடைய கர்ம சனியுடைய ஆட்டம் உங்க வாழ்க்கையில 138 நாட்கள் அருமையான ஒரு நிலையை சனி பகவான் தர போயிட்டார். சனி பகவானால மிதுன ராசிக்காரர்கள் எந்த காலத்தையும் பாத்தீங்கன்னா பலனை அனுபவிக்க முடியவில்லை. அருமையான சந்தர்ப்பம். நல்ல வீடு கட்டி முடிப்பதற்கான நிம்மதியான தருணம். அதே நேரத்துல பகைவனிடம் கவனமாக இருந்து விடுங்கள். சத்ருக்கள் என்று சொல்லக்கூடிய இவன் யார், இவன் நல்லவனா, இவன் கெட்டவனா, இவனோடு நம்ம நெருங்கி பழகின்றோமே, இது பின்விளைவுகளை தந்து விடுமா என்றெல்லாம் ஒரு பயம் இருக்கிறதா. அதனாலதான் சொல்றேன், கவனமா இருங்க. அதே நேரத்துல ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்க. ஆடம்பரமான ஒரு செலவுங்க, அதாவது கைக்கு மீறிய செலவுகள் செய்ய வேண்டாங்க. அதாவது விரலுக்கு தகுந்த வீக்கத்தோடு வாழ்வது இந்த காலகட்டத்துல சிறப்பு. குறிப்பா சொல்ல போனா, உங்களோட நீண்ட நாள் கனவுகள், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கோபதாபங்களும் எரிச்சல்களும் வந்துதான் போகும். அதே நேரத்துல அதையெல்லாம் நம்ம விட்டுடுங்கய்யா. எதிர்கால நலனை கருதி ஒருவர் மீது ஒருவர் அக்கறை செல்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்களானால் இல்லறம் நல்லறமாக ஆவியும் இந்த சனி பகவானுடைய கர்ம சனியினுடைய ஆட்டத்துல. அது மட்டுமா, சிலரெல்லாம் வெளிநாட்டு முயற்சி பண்ணியிருப்பாங்க, விசா கிடைக்காம எத்தனையோ தடைகள் முட்டுக்கட்டைகள் இருக்கும். அந்த நிலை மாறுகின்றது இந்த கர்ம சனி பகவானுடைய ஆட்டத்துல. இழந்த செல்வாக்கை மீட்டுகின்ற ஒரு அருமை. ஒரு மனிதனுடைய வாக்குல சொல்வாக்குங்க, இழந்த செல்வாக்கு, அந்த இரண்டையும் இழந்து தவிக்க உங்க வாழ்க்கையில இழந்த செல்வாக்கு சொல்வாக்கு இரண்டையும் திரும்ப பெற்ற அருமையான சந்தர்ப்பத்தை சனி வக்ர பயிற்சியின் போது உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பெரியவருடைய ஆசையும் பெரியவர் நல்லவருடைய ஒரு தொடர்பும், சிலர்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கலங்கி நிற்கும் பொழுது ஒரு பெரியவங்களுடைய தொடர்பு வேணுங்க. நல்லவர்களுடைய தொடர்பு, நம் நலனை நோக்கி நகர்கின்றவருடைய தொடர்பெல்லாம் இழந்து தவிச்சிங்களா, இனி கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கை நல்ல முறையில் நடப்பதற்கான ஆன்மீகம் சார்ந்த ஒரு நல்ல பெரியவருடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் அவை. கூட்டு தொழில பங்காளிகளுடைய கருத்து வேறுபாடுகள் வரலாம். நான் முன்னாடியே சொன்னேன், கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, தேவையற்ற அலைச்சல்களும் உடல் சோர்வும் ஏற்பட்டாலும் அது இறுதியில வெற்றி உங்களுக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த 2026 வரக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியது. அதே நேரம் தெய்வ பக்திங்க. என்னுடைய அனுபவத்துல நீங்க கலங்கி நிற்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு காவலாக துணையாக என்றது தெய்வ பக்தி தான். அந்த வகையில பார்க்கும்போது ஒரே ஒரு முறை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குளை விநாயகர்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் பாண்டி பரிச்சையில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் ஆலயம் சென்று அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து பாருங்கள், நல்ல மாற்றத்தை தரும். அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல கர்ம சனியாக இருப்பதனால சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஒரு நீதிமான் தானே. திருத்தணி பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சனீஸ்வர பகவானுக்கு உங்க கையினால நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து பாருங்க, நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம். எங்க நான் சொல்றேங்க, குறுகிய காலம்தான், 2.5 வருடம் தானே சனி பயிற்சி. குறுகிய காலம் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் உங்களுக்கு தர நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்க. நம்பிக்கை தானங்க வாழ்க்கை. எல்லாம் இழந்துட்டோம், இனி இழப்பதற்கு என்ன இருக்கின்றது என்று கலங்கி இருக்கிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அந்த நிலை மாறும், நிம்மதி தரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாய்ப்புகள் தொழில குடும்பத்துல வரும். நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.